நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்ட்னர் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களோட ஜேர்னியில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்போது யூ வில் ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர். எனக்கு வந்து அப்படி தான் நடந்தது. இப்போ எனக்கு வந்து தினேஷ் ஒரு 15 இயர்ஸாக தெரியும். அப்போ நான் வந்து ஒரு பக்கம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு நான் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியர் பார்த்துட்டு இருந்தேன். தினேஷ் வந்து இன்னொரு பக்கம் அவர் வந்து காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு அவர் பக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் இதை ஆட் ரன் பண்ணால் எப்படி பண்ணுவோம், ஒரு ஏஜென்சி ரன் பண்ணால் எப்படி பண்ணுன்ற தாட் எனக்கு போயிட்டே இருந்துச்சு. பேரலாக தினேஷ்க்கும் அது நடந்துகிட்டே இருந்தேன். பட் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே பேசியிருப்போம். அப்போது அதுக்கூட நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசும்போது எங்களுக்கு நிறைய சிங்க் இருந்தது தெரிய ஆரம்பிச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணணும்லாம் நினைக்கவே இல்லை. நான் தனியாக சூப்பராக பண்ணிட்டு இருந்தேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தினேஷ் தனியாக சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது பயங்கர எக்ஸலண்ட்டாக வந்துச்சு. அப்போ தான் க்ரோத் பார்ட்னர்ஸ் ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் எங்களோட கம்பெனியோட சீக்ரெட். இப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சினர்ஜி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது தெரியல அது தெரியல, இந்த நாலேஜில் ஒருத்தர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த கம்ப்ளீட் பண்ணுறது வந்து நிறைய நேரம் ஒர்க் அவுட் ஆகாது. எங்களோட மேஜிக் என்ன நடந்ததுன்னா 1+1 2 ஆகலை, 1+1 5 10 ஆச்சு. அப்போது உங்களுக்கு ரியல் கோல் வந்து ஒரு பார்ட்னரை கண்டுபிடிக்க ஸ்பெண்ட் பண்ணுறத விட உங்களோட கிராஃப்டை எப்படி பெட்டராக பண்ணுறதுன்னு பண்ணும்போது இன்னொரு பார்ட்னர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பியர் ஆவாங்க. அது இப்போ ஒரு மேஜிக் நடக்கும்.